வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். கதை சொல்லி அதன் மூலமாக அறம் வளர்க்கும் விதத்தை பற்றி நாம் நிறைய பேசியிருக்கிறோம். இந்தியா போன்ற மிகுந்த தொன்மையும் கலாச்சார பாரம்பரிய நிலையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே அறம் வளர்க்க வேண்டி அறத்தை முன்னிட்டே வாழ்க்கை முறை பகுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோரும் அறிந்து கொள்ள எது சரி எது தவறு என்பதிலே ஒரு தெளிவு பிறப்பதற்கும் தியாகம், ஈகை, விட்டு கொடுத்தல், நட்பு, நல்ல சொற்சொல்லி விஷயங்களை பேசி பகிர்தல், இது மாதிரி நல்ல குணங்களை வளர்ப்பதற்கென்று கதைகள் மூலமாக சிறுவயதிலிருந்தே நம்மை தயார் செய்யக்கூடிய ஒரு மரபு. அந்த தொன்மத்திலே பஞ்சதந்திர கதைகள் என்ற ஒரு தொகுப்பு. இது மிகவும் பிரபலமான ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இது ஐரோப்பியா, அரபு நாடுகளுக்கெல்லாம் கூட இந்தியாவின் கொடையாக சென்று சேர்ந்திருக்க பார்க்கிறோம். இந்த பஞ்சதந்திர கதைகள் என்ற அந்த தொகுப்பினை பற்றி எல்லோரும் அறிந்திருப்போம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு என்ன? எங்கே இருந்து இது தொடங்குகிறது? இதை எதனால் மிருகங்களையும் பறவைகளையும் வைத்து அவர்களை பேசச் சொல்லி அவர்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளும்படியாக செய்ய தூண்டியதற்கு பின்னணி என்ன? அதை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே சிந்திக்க இருக்கிறோம். பஞ்ச தந்திரங்கள், 5 வகையான தந்திர கோட்பாடுகள், 5 வகையான நெறிமுறைகளை அது யாருக்கு லாபம் பயக்குமோ அவர்களுக்கு சொல்ல வேண்டி இந்த நூல் தொகுக்கப்பட்டதாக அறிகிறோம். விஷ்ணு சர்மா என்ற பெயரிலே ஒரு அறிஞர். வரலாற்று ரீதியாக இவர் எந்த காலத்தைச் சேர்ந்தவர் என்று நாம் அறிய முடியவில்லை. ஆனால் நிச்சயம் ஒரு 1500 வருடங்களுக்கு முன்பாகவே நடந்த கதையாகத்தான் இது இருக்க வேண்டும், அல்லது அதற்கும் தொன்மையானதாக இருக்கவும் நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு. இவர் ஒரு மன்னரிடம் அமைச்சராக பணியாற்றுகிறார். அமைச்சர் என்றால் ஏதோ மன்னருக்கு அவ்வப்போது அறிவுரை சொல்லும் பணி இல்லை. மன்னர் செய்யும் செயல் சரியா தவறா என்று அங்கீகரித்து சொல்ல வேண்டிய மிக உன்னதமான பொறுப்பு நிறைந்த ஒரு பணி. அந்த பணியிலே ஈடுபட்டிருந்த இந்த அறிஞருக்கு மேலும் ஒரு பணியை விடுக்கிறான் மன்னன். என்ன அது? அந்த மன்னனுக்கு 3 பிள்ளைகள். மூவரும் ஓரிரு வருட இடைவெளியிலேயே பிறந்தவர்கள். அதனால் கிட்டத்தட்ட 3 பேருமே ஒரே வயது என்று கொள்ளும் அளவில். அந்த 3 பேரில் ஒருவன்தான் அடுத்து அந்த தேசத்திற்கு மன்னராக முடிசூட்டக்கூடியவன். அவனைத்தான் அடுத்த ராஜாவாக மன்னன் நியமிக்க இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவனை தயார் செய்ய வேண்டி 3 பேருக்குள்ளேயும் யாருக்கு அந்த ராஜ்யபாரம் செய்யக்கூடிய பொறுப்பு, திறம், வீரம், சமயோசிதமாக சிந்திக்கும் திறம், இதெல்லாம் மூவருள் யாருக்கு இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதை வெளி உலகிற்கு காட்ட வேண்டிய பணி. இதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டாராம் விஷ்ணு சர்மர். அவர் இந்த மூவருள் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை தயார் செய்து வேண்டிய போதனைகளெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவரை தயார் செய்து அடுத்த அரசு பதவிக்கு ஏற்ற வேண்டும் என்ற ஒரு உன்னதமான எண்ணத்தோடு தான் அவர் வகுப்புகளை எடுக்கத் தொடங்கினார். ஆனால் வகுப்பெடுக்கத் தொடங்கி முதல் நாளே 3 பிள்ளைகளுமே அறிவு அத்தனை தூரத்திற்கு பிரகாசமாக இல்லாததை அறிந்து கொண்டார். பொதுவாக இருக்க வேண்டிய சாமானிய விஷயத்தில் கூட அந்த 3 பேருக்குமே அத்தனை தூரத்திற்கு பரிச்சயம் இல்லாதது போலே புத்திமட்டாகவே இருந்து வந்ததை பார்த்து மிகவும் மனம் வருந்தினார். இத்தனை பாரம்பரியமான ஒரு ராஜ்யம், இதிலே இப்போதிருக்கும் மன்னர் அவர் மக்களிடம் நல்ல செல்வாக்கு பெற்றவர், நல்ல மதியாளர், பொறுமைசாலி, வீரம் நிறைந்தவர். அவரை தொடர்ந்து இந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து நடத்த அடுத்து ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பார்த்தபோது அதில் 3 பேருமே இப்படி புத்திமட்டாக இருக்கிறார்களே என்று வருந்தினார். சரி, என்ன செய்வது? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துவிட்டது. இதை எப்படி கையாள்வது என்று பார்த்தபோது சிறு குழந்தைகளாக இருந்தவர்களுக்கு, அப்போது அவர்களுக்கு ஒரு 7-8 வயது தான் இருக்கும், அதிலே கூட அடிப்படை விஷயமெல்லாம் தெரியாமல் இருந்ததாலே அவர்களுக்கு போதனைகளை வழங்க வேண்டி ஒரு யுத்தியை கைகொண்டார். என்ன அது? கடினமான கோட்பாடுகள், கடினமான தத்துவங்களை அப்படியே கோட்பாடுகளாகவும் தத்துவங்களாகவும் பயிற்றுவிப்பதை விடவும் அதை எளிமையான முறையில் இவர்கள் தங்களை தொடர்புபடுத்தி கொண்டு பொருத்தி பார்க்கக்கூடியதாய் கதைக்களம் அமைத்து கதைகளின் மூலமாக எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, அதிலும் குறிப்பாக ராஜ்யம் செய்யும் போது கைகொள்ள வேண்டிய முக்கியமான அந்த நிபந்தனைகளை எல்லாம் பற்றி அவர்களுக்கு கதைகள் மூலமாக வகுப்பெடுக்க துவங்கினார். அந்த கதைகளிலும் கூட மற்ற தேசத்து மன்னர்களையோ அல்லது அரசர்களுடைய பெயரையோ உபயோகப்படுத்தாது காடு, மலை, அங்கே வாழக்கூடிய மிருகங்கள், பறவைகள்,
அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை பறவைகள் ஒன்றோடொன்று பேசிக்கொள்வதாகவும் மிருகங்கள் ஒன்றோடொன்று பேசிக்கொள்வதாகவும் அதிலே அந்தந்த மிருகத்திற்குரிய குணத்தோடு கூட அவைகள் மூலமாக கதைகளை உருவாக்கி அதன் மூலமாக அரசு செய்பவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய கோட்பாடுகளை வலியுறுத்தி இருக்கிறார். இப்படி அவர் தொகுத்த கதைகள் 87 கதைகள் இருப்பதாக அறிகிறோம். இது 87 கதைகளுமே வடமொழியிலிருந்து அதற்கு பிறகு இன்றைய நிலையில் உலக மொழிகள் பல நூறிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் சிறப்பை பார்க்கிறோம். பல உலக நாடுகளில் பெரிய பல்கலைக்கழகங்களிலெல்லாம் கூட முனைவர் பட்ட ஆய்விற்கு பஞ்சதந்திர கதைகள், அவற்றினுடைய அமைப்பு, அதிலே இருக்கக்கூடிய அந்த மொழி ஆய்வு என்று பல தலைப்புகளிலே ஆய்வு நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. சரி, இந்த நிலையில் மன்னராக இருக்க வேண்டியவர்களுக்கு, ராஜ்யபாரம் செய்ய வேண்டியவர்களுக்கு, அரச பதவி ஏற்க இருப்பவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய கோட்பாடுகள் அந்த அளவில். அது என்ன? பஞ்சதந்திரம், 5 தந்திரங்கள். அந்த கோட்பாடு எங்கிருந்து வருகிறது? அந்த 5 என்ற எண்ணிக்கைக்கு காரணம் என்ன என்று பார்த்தால், முதல் தந்திரம், முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது, நண்பர்களுக்குள்ளே யார் சரி யார் செய்வது தவறு, யாருடைய சேர்ந்து இருப்பது நல்ல பழக்கம், யாரை தவிர்ப்பது சிறப்பு என்பதை மிக ஆரம்ப நிலையிலேயே கண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக மட்டும்தான் ஒருவன்னா தாய் தந்தையர், நம்மோடு உடன் பிறந்தவர்கள், இந்த அமைப்பை எல்லாம் நம்மால் மாற்ற முடியாது. இரண்டாவது, அவர்களோடெல்லாம் நாம் செலவு செய்யக்கூடிய நேரம், நண்பன் என்ற ஒரு அந்த நட்பு வட்டத்திற்குள் வந்த பிறகு மற்றவையரோடு நாம் செலவு செய்யக்கூடிய நேரம் குறைவானதாகவே இருக்கும். நம் பேரிலே ஏற்படக்கூடிய தாக்கம் நட்பு வட்டாரத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கும். அதிலும் அரசுபாரம் செய்பவர்கள் அறவழியிலே நிற்பவர்களாக, நல்ல குணங்கள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். நட்பின் மூலமாக, கூடா நட்பின் மூலமாக அரசு பதவி கூட இழந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதற்கு உலக வரலாற்றிலே பல்வேறு உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். அதனால் மித்திரபேதம், அதாவது நட்பிற்குள்ளே எது கொள்ளக்கூடியது, எது தவிர்க்கப்பட வேண்டியது, எது கூடா நட்பு, எது ஏற்கத்தகுந்த நட்பு என்பதை முதலில் அறிந்து கொள்ளும் விதமாக நம்மோடு நெருங்கி பழகுபவர்களை எடை தூக்கி பார்த்து அவர்களுடைய குணநலன்களை விசாரம் செய்து இவர்களோடு நாம் சேரலாம், இவர்களை நாம் தள்ளி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக சில கதைகள். அடுத்தது, அந்த நட்பிற்குள்ளேயும் யார் நம்பத்தகுந்தவர்கள், யார் நம்பிக்கைக்கு அத்தனை தூரம் ஆளாகாதவர்கள். ஏன்னா நல்லவர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் அதிலே சிலரைத்தான் நமக்கொரு ஆபத்து வரும்போது நாம் நம்பியிருக்கலாம். பழக்க வழக்க தளவிலே அவர்கள் நல்லவர்களாகவே இருக்கலாம். ஆனால் உதவி என்று வரும்போது தங்களையும் கொடுத்து நம்மை காக்கக்கூடியது என்பது மிக உயர்ந்த குணம். அது வெகு சிலரிடம்தான் இருக்கும். அந்த நட்பிற்குள்ளேயும் உதவக்கூடியவர் யார், நமக்கு துணையாக இருப்பவர் யார், நமக்கு ஒரு ஆபத்து காலம் வரும்போது நம்மோடு இருக்கக்கூடியவர் யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய கோட்பாட்டை, அதன் மூலமாக இன்னும் ஒற்றுமை மூலமாக பலம் பெருகும் என்பது போன்ற தத்துவங்களை எல்லாம் உள்ளடக்கி இப்படி ஒரு தொகுப்பாக சில கதைகள். மூன்றாவதாக, போட்டியின் மூலமாக விளையக்கூடிய நன்மை தீமை இரண்டையும் பேசியிருக்கிறார். ஏன்னா அரசர்கள் என்று வந்துவிட்டாலே அவர்கள் பதவி ஏற்ற காலத்திலிருந்து அரசு பதவியை துறக்கும் வரையிலும் வெற்றி பெற வேண்டும். அந்த நாட்டினுடைய வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். நாட்டினுடைய எல்லைகள் நாள்தோறும் விரிவடைந்து கொண்டே போக வேண்டும். 8 திசையிலும் இவர்கள் வெற்றி கொடியை நாட்ட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளுக்குள் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் அவர்களுக்குள்ளே போட்டி இருக்க வேண்டும். அந்த போட்டியும் தார்மீக முறையிலே, அறவழியிலே ஆன போட்டி. ஒருவரை புறங்காட்டி போய் அவர்களை புறமுதுகிட்டு ஓடும்படியாக செய்யும் வீரம்தான் இருக்க வேண்டுமே தவிர அவர்களை வஞ்சகத்தால் வீழ்த்தும் வீரம் அது வீரமாக கொள்ளப்படாது. அதனால் செய்யக்கூடிய போரிலும் கூட எது அறம் என்பதை காண்பித்து கொடுக்கும் விதமாக போட்டியின் மூலமாக விளையக்கூடிய போர், அந்த போரின் மூலமாக அவன் அடையக்கூடிய வெற்றி ஆகியவற்றையெல்லாம் பற்றி தொகுத்து சொல்லி இப்படி ஒரு தந்திரம், இதை 3வது தலைப்பின் கீழே வைக்கிறார்கள். அடுத்தது 4வது, அரசனுக்கு இருக்க வேண்டிய உண்மை, பொறுமை, ஈகை முதலிய நல்ல குணங்கள், மிக உயர்ந்த குணங்கள். இதிலே சிறிதும் பிசகாதவராக அந்த அரசர் இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட இதில் பிழை ஏற்பட்டிருக்கக்கூடாது. இதிலே பிழை ஏற்பட்டு விட்டால் அடிப்படையிலேயே அவர்களுடைய எண்ணம் மாறுபட்டதாகிவிடும். அதனால் அடிப்படையான நல்ல குணங்கள் என்று சிலவற்றை தொகுத்து அந்த குணங்களிலே, அந்த குண வரிசையிலே மிருகங்களிடம் பறவைகளிடமெல்லாம் கூட கருணை காண்பிப்பது. ஆனால் அதே நேரத்தில் அரசன்
ஒரு நீதி வழங்க வேண்டிய இடத்திற்கு போய்விட்டால் அங்கே கருணை என்று வந்துவிட்டால் அதிலே பாரபட்சம் ஏற்படும். அந்த இடத்தில் கருணைக்கு இடமில்லை. தவறு செய்த ஒருவன் அவன் செய்த தவற்றை உணர்ந்து திருந்தும் அளவிற்கு தண்டனை தர வேண்டும். அது மரக்கருணையாக இருப்பது. அந்த இடத்தில் கருணை என்று பார்த்து நீ தவறு செய்தாலும் பரவாயில்லை, உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லுவது அரசருடைய பணியில்லை. அதனால் எங்கு காண்பிக்க வேண்டுமோ அபலைகளாக இருக்கக்கூடியவர்கள், ஆதரவற்றவர்கள், பார்த்து கொள்வதற்கு ஆளில்லாத வயோதிகர்கள், பறவைகள், மிருகங்கள், தங்கள் பிரச்சனையை வாய் திறந்து சொல்ல முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பிராணிகள், இவர்களிடமெல்லாம் கருணை இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் தரலாம். அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் உனக்கு இருக்கிறது என்பதை சொல்லும் விதமாக அடிப்படையிலே இருக்க வேண்டிய நல்ல குணங்கள் ஆகியவற்றையெல்லாம் தொகுத்து சொல்லி ஒவ்வொரு தலைப்பிற்கு கீழேயும் இத்தனை கதைகள் என்று வைத்து பஞ்சதந்திர கதைகள் என்ற ஒரு தொகுப்பு. இதிலே வரக்கூடிய மிருகங்களுக்குள்ளே சிங்கம் என்ற ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் அந்த சிங்கமாகிற மிருகத்திற்கு உரிய குணங்கள், தலைமை பண்பு, அதனுடைய அந்த கம்பீரம், வைத்த குறி தப்பாது செயல்படக்கூடிய திறன், இதையெல்லாம் முன்வைத்து அது சார்ந்த கதைகள் வரும். யானையை உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் அதீதமான ஞாபகத்திறன், என்றோ நடந்த ஒன்று யாரோ எப்போதோ பார்த்த ஒருவரை அப்படியே நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய பண்பு முதலிய பண்புகளின் மூலமாக யானையினுடைய குணத்தை முன்னிட்டு அதன் வழியே சொல்லக்கூடிய கதைகள், இது ஒரு தனி தொகுப்பு. இது தவிர நரி முதலியவற்றை பார்க்கும்போது அவற்றிற்கே உரிய வஞ்சகம், சூழ்ச்சி, சொன்ன சொல் மாறி நடப்பது, ஏமாற்றுவது, பிறரை ஏய்த்து பிழைப்பது போன்ற குணங்களெல்லாம் நிரம்பியிருப்பதாக காண்பிப்பது என்று பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இயல்பிலே என்ன குணங்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த குணங்களை அவைகள் வெளிப்படுத்தும் என்பது போலே வைத்து கதைகளை உருவாக்கி இருக்கிறார். இவற்றையெல்லாம் தொகுத்துத்தான் 87 கதைகள் என்று பார்க்கிறோம். இந்த கதைகளெல்லாம் பல இடங்களில் பிரபலமாகி பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல்வேறு கலை வடிவங்களும் ஏற்றுவிட்டன. பஞ்சதந்திர கதைகளை சிற்பங்களாகவும் சித்திரங்களாகவும் நிகழ்த்து கலைகளாகவெல்லாம் பல இடங்களில் ஆக்கி வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவ்வளவு ஏன், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே, ஒரு 15ஆம் நூற்றாண்டுக்கும் சற்று முன்பாகவே என்று கொள்ளப்படுகிறது, அப்போதே இந்த பஞ்சதந்திர கதைகள் இதனுடைய தொகுப்பு ஐரோப்பியா முதலிய நாடுகளுக்கு சென்றுள்ளது. அந்த நாடுகள்லாம் அப்போதுதான் ஒரு அளவில் பெயர் பெற்று விளங்கத் தொடங்கிய காலத்திலேயே இந்தியாவினுடைய கொடையாக அரேபிய தேசத்திற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இங்கிருந்து சென்ற அறிவு செல்வங்களில் ஒன்றாக பஞ்சதந்திர கதைகளின் தொகுப்பு சென்று சேர்ந்திருக்கிறது. இன்று கூட அவர்கள் வித்யாபதி என்று அறிக்கப்படும் ஒரு அறிஞர், அந்த அறிஞருடைய பெயர் அவர்கள் பித்பாய் என்று சொல்லுகிறார்கள், வித்யாபதியை பித்பாய் என்கிறார்கள். அவர் மூலமாக, ஒரு அறிஞர் பெருமகனார் மூலமாக அது இந்தியாவிலிருந்து வந்த கொடையாக பார்த்து அதை தத்தம் மொழிகளிலே மொழிபெயர்த்து குழந்தைகளுக்கு அதை வழங்குவது, வீட்டிலே அதை சிறு குழந்தைகளுக்கு சொல்லி உணவு ஊட்டுவது போன்ற பழக்கங்கள் எல்லாம் இன்று வரையில் நீடித்து வர பார்க்கிறோம். அந்த விதத்தில் இந்தியா உலகிற்கு கொடுத்த பல்வேறு கொடைகளில் ஒன்றாக இந்த பஞ்சதந்திர கதைகள். இவற்றை கொண்டு எளிய நிலையில் பாமரர்களும் புரிந்து கொள்ளும் விதமாக உண்மை ஒன்றுதான் என்றும் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடியது, எந்த இடத்தில் வீரத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் வெளிப்படுத்த வேண்டும், இப்படியெல்லாம் அடிப்படை குணங்கள் உட்பட எல்லாவற்றையும் அந்த சிறுவயதிலேயே புகட்டும் விதமாக அமைந்து அதையும் நாம் ரசிக்கும் விதத்தில் மிருகங்களும் பறவைகளும் வார்த்தை சொல்லி பேசுவது போல அமைத்து அதீத கற்பனை திறனோடு தொகுக்கப்பட்ட ஞான அறநிதியாக பஞ்சதந்திர கதைகளை பார்க்கிறோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.